வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கதை சொல்லிட்டா சார் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் ஊரில் காணாமல் போகிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சித்தர்கிட்ட கேட்க போகிறாங்க. அந்த சித்தரும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ராணியோட வேலை, அவங்க இளமையாக இருக்கிறதுக்காக பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவோ, அந்த புக்கு மூலயமா அவருக்கு என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறாரோ அதை சொல்லுவார். அந்த புக்கு பார்த்திங்கன்னா யமதர்மராஜாவோட புக்காகவும் சொல்லுவார். அந்த புக்கு பார்த்திங்கன்னா அவர் ஆயுசு முடியும் போது அவங்க குடும்பத்துக்கூட போய் சேரணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தர் வருவார். அவர் டேரக்டராக இருப்பார். அவர் ஒரு கதை போய் சொல்லுவார் ப்ரொடியூசர்கிட்ட. ஓகே ஆகுமான்னு பார்த்தா, இல்லை இந்த கதையெல்லாம் வச்சு எடுக்க முடியாது, நீங்கள் வேறு எதனா கதையை எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லவோ, கதை எழுதலான்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகிறாங்க. இவரும் ஒரு ஃப்ரெண்டும். அங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புக்கையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த புக்கு அந்த இடத்துல என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு பக்கம் ஆர்வமாகவும், போகிற இடத்துல பார்த்திங்கன்னா என்ன கதையை அவங்க எழுத போகிறாங்க அப்படின்னு நம்மளும் ஒரு ஆர்வமாக இருக்கும்போது, அங்கே போனால் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்தே காமெடியாக டைலாக்கு காமெடி சீன்ஸுன்னு ஒரு ஃபன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போயிட்டு கதை ரெடி பண்ண அவங்க புக்கில் என்ன எழுதுகிறோமோ அது அப்படியே அவங்களுக்கு கண் எதில் நடக்குது. ஆனால் எழுதுகிறாங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது தெரிய மாட்டுது. என்னடா இது எழுதுகிற எனக்கு தெரிய மாட்டுது, நீ உங்களுக்கு மட்டும் தெரியுதுன்னு அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் என்னமோ அந்த பொண்ணை வர்ணிச்சுனே இருக்கீங்க, எனக்கு எடுப்பார் இது, நான் போகிறேன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது, இல்லை அப்படின்ட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, திடீர்னு பார்த்தா அந்த புக்கில் இருக்கிறது அவங்க தூக்கி எறியும் போது அந்த புக்கில் எழுதுனா பாருங்க அவங்க கண்ணுக்கும் தெரிய வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க நாங்கள் எப்படி இறந்தோன்னு எங்களுக்கு தெரியல, எங்களை யார் கொண்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லவோ, சரி இது ரொம்ப பயங்கரமாக போகுது போலகுது, இந்த புக்கு மூலயமா அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஆர்வமாக பார்க்க, சரின்னு அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு அந்த அவர் டேரக்டராக பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த திறமையோ சக்தியோ இல்லை அது எப்படி பார்க்கணுன்னு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இறந்து போனால் அவங்க தாத்தாவே பார்த்திங்கன்னா அவர் உடம்புல பூந்தே அந்த புக்கு மூலயமா அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. நம்மளும் ஆர்வமாக பார்த்துட்ருக்க, சரி பயங்கரமாக ஏதோ காட்ட போகிறாங்க, யாரோ இவங்களை கொண்டு இருக்காங்க, கண்டிப்பாக அதை பழி வாங்குற மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆர்வமாக பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, அங்கே ஒரு இயற்கை மூலயமா தான் அவங்களுக்கு மரணம். அதாவது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஆணி மூலயமா அந்த ஹீரோயினுக்கும் ஒரு கோடாரி மூலயமா அந்த கதையோட ஹீரோவுக்கும் பார்த்திங்கன்னா 2 பேருமே இயற்கையாகவே தவறி இடித்து அதுமாரின்ற நிலைமையில் இறந்துருக்காங்க. இதுவே அவங்களுக்கு தெரியாமல் இறந்ததுனால யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் சாந்தி அடையாமல் இங்கே இருந்திருக்காங்க. அந்த கதை தெரிஞ்சோடனே அவங்க சாந்தி அடைஞ்சிட்டாங்க. அவங்க சாந்தி அடைஞ்சிட்டாங்க. சரி நம்ம பெருசாக எதிர்பார்த்துமே நமக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது, சரி கதையை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க, இந்தமாரி கதையை நாங்கள் எடுத்திருக்கோம், இந்தமாரி எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு திருப்பி இந்த கதை ரெடி ஆகிடுச்சு, இதை நான் எடுக்க போகிறேன்னு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ப்ரொடியூசரும் இந்த கதையை ஓகே பண்ணி கடைசியாக இந்த படம் எடுக்கிறேன்னு மேக்கிங் ஒன்று காட்டுறாங்க. உண்மையாகவே படத்தில் சீன்ஸை கூட நம்ம பயப்படலாங்க, ஆனால் அந்த மேக்கிங் சீன்ஸை பார்த்துட்டு ரொம்பவே பயம் வரும். என்னடா அப்படிப்பட்ட மேக்கிங் சீனு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் இப்போ ஒரு ஹீரோயினுக்காக ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு இவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க போல். அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேக்கப்லாம் போட்டு அந்த இடத்துக்கு ஷூட் பண்ண வரும்போது இந்த டெஸ்ட் ஷூட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு பேட் வைப்ரேஷன் அவங்களுக்குள்ளே இதுவாகி அவங்க அந்த நேரத்தில் ஆனால் அன்யூஷுவலாக நடந்துக்கிட்டு, அது எல்லாமே டீம் அங்கே இருந்த டீம் எல்லாம் பதறி போய் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அப்நார்மலாக இருந்ததை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பண்ணும்போது அங்கே இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு பதட்டமாகிடுச்சு, படத்தை பார்த்து கூட இவ்வளோ பதட்டம் வரலடா. ஆனால் கடைசியாக நீங்கள் மேக்கிங் அப்போ இந்தமாரி அன்யூஷுவலாக நடந்துன்னு ஒரு சீன் போட்டிங்க பாருங்கள், அங்கே தான்டா பதட்டமே வந்துச்சுன்ற மாரி ஆகிடுச்சு. இந்த படம் கண்டிப்பாக கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்லோவாக ஃபஸ்ட் ஹாஃபும் அதேமாரி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் இல்லைன்றதும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன். சரி நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.